பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நேரத்தில் ஜோசப் பிரதர் தொடக்க ஜபத்தை செய்து கேட்டுக்கொள்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கடந்த நாள் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்ததுக்காக நன்றி தகப்பனே. நீ ஒருவரே தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பிதாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று கிறிஸ்து சொன்னது போல நாங்கள் அப்படியாக சிறு சபையாக சேர்ந்து உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, நாங்கள் உரிமையோடு உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி பிதாவே. தகப்பனே, எல்லாவற்றிலும் உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய இரக்கம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. இதோ இந்த ஆராதனையில 5 அம்சங்கள் உண்டு, ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது அப்பா. தகப்பனே, இதோ ஜபமும் பாடலும் உம்முடைய செய்தியும் உமது குமாரனின் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. இதோ சபைக்கு வர தடைப்பட்ட உள்ளங்களை சீக்கிரம் வந்து சபையாக சேர்ந்து உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதாவே, பெரியவர்கள் சிறியவர்கள் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பரிபூர்ண ஆராதனையில் பங்கு பெறும்படி எங்களை ஆசீர்வதிச்சு வழி நடத்தும்படி எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து வழி நடத்தும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜபத்தை ஏறெடுத்த ஜோசப்பிற்காக கிறிஸ்து சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பாடலை பாட இமானுவேல் பிரதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 12:4 சொல்லுவது, அக்காலத்தில் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று ஏசாயா 24:17 வாசிக்கிறோம். நாம் தெரிந்து கொண்ட பாடல் 156ஆம் பாடலை நாம் வாய்களை விரிவாய் திறந்து தேவனை பாடுவோமாக, கருத்தாய் பாடுவோம், தெளிவாக தேவனை மகிமைப்படுத்துவோம் கிறிஸ்துவின் மூலியமாக. 156ஆம் பாடல். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதரா எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதரா எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பதறி போன பாவிகளாக சிதறி எங்கும் நாம் அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார்.
தேவ ஒளி அடைந்தோம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம், பலத்த ஜாதி ஆயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர, எளிமையும் சிறுமையுமான நமக்கவர் அருள் புரிவார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்ந்திடவே, உயர்ஸ்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம், பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். 161ஆம் பாடலை பாடுவோமாக. நிறுத்தி நிதானமாய் தேவனுடைய நாமத்தை பயத்தோடு கருத்தாய் பாடுவோம். தாசரே இத்தரணியான்மார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியான்மார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீங்கவே வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீங்கவே வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியான்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியான்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போராய் வருந்தியான்பார் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போராய் வருந்தியான்பார் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்ந்தாரே. தாசரே இத்தரணியான்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியான்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுள்ளோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம்.
பசியுள்ளோர்க்கு பிணியாளியர்க்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மை நிறைந்த நம்மை மறந்த இயேசு கனிந்திந்தாரே. உரித்த நன்மை நிறைந்த நம்மை மறந்த இயேசு கனிந்தித்தாரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். கஷ்டத்துக்குள் திசைத்திருக்குள் படுங்குழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்பதை சத்திய வழிக்குள் வந்தே செய்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்து செய்டுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெபித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். வாயிருள் நீங்கவே வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாவீருள் நீங்கவே வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். உற்சாகமான பாடலை பாடிய இமானுவேல் பிரதருக்காக கிறிஸ்துவ சபையுமா நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சகோதரர் வில்சன் பிரதர் அவர் வந்து பைபிள் வாசிப்பாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 9, 10, 11 3 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 9. மனுஷருடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறாரே என்றார். பின்பு அவர் ஜனங்களை அரவணைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே
மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வேதத்தை வாசித்த சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, இந்த அருமையான காலை பொழுதுல தகப்பனே, இந்த வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே, உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி சொல்றோம். இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவனே. தகப்பனே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே 400 வருஷமா அடிமைதனமா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கோ வெட்டாந்தரையில நீங்க நடக்க வைத்த தேவன். கற்பாரை பிளந்து தகப்பனே தண்ணீரை கொடுத்த தேவன். கசப்பான தண்ணீரை நீங்க மதுரமா மாத்தினீர தேவன். தண்ணீரை திராட்சரசமா மாத்தினீரே. அப்பா, உமக்கு இந்த நேரத்துல தகப்பனே, இதோ கொடுக்கிற நம்மளோட வார்த்தை கொடுக்கிற சகோதரனோடு நீங்க பேசும் ஆண்டவரே, பேசும் அப்பா. இந்த வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி தகப்பனே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது தேவ செய்தி கொடுக்க ஊழியர்களாகிய ஜோசப் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை இப்படியாக நமக்கு போதிக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் சத்தியத்துல வளரும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பத்துல அப்படிதான் தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவருடைய சத்தியத்துல இருக்கும் போதுதான் அது மகிழ்ச்சியா இருக்கும். எப்போ மனிதன் உலகத்தின் வழிபாடுகளுக்கு பின் சென்றானோ அப்பவே அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கை மேல போய் அவனுடைய நிம்மதி, அவனுடைய சமாதானம், அவனுடைய தேவனுடைய கீர்வை எல்லாவற்றையும் இழக்க அது வாய்ப்பா இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த காசு கிடைச்சிருந்தோம் அவன் வச்சு நிற்க அந்த கேலை கூட விட்டுட்டு போயிட்டான், எல்லாவற்றையும் மறந்துட்டான். அதுதான் உலகத்தின் வழிபாடு. இன்னைக்கு சொல்றாங்க பணம்னா பணமோ இயந்திரிக்கிறான். ஒரு அவனுடைய உதாரணம். அத மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போவே கூடாது. எப்ப போகணுமோ அப்ப நல்ல காசு வரும், பணம் வரும். ஆனா அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துடும். ஒரு மனுஷன் வாழ்றதே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வாழணுன்றதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அது நிம்மதியா இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில உலக வழிபாடுகளில் நம்ம பார்த்து அதை நாமளும் கற்றுக்கொண்டு தேவனை மறுதளித்தா நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்ன தேவன் இங்க குறிக்கிறார்னா, நம்ம பார்க்கிறது, நம்ம சரீரத்துக்கு தேவையானது, நம்ம ஜீவனத்துக்குரிய பெருமை எப்படி இருக்குதுன்னா, தேவன் இது என்ன பண்ண உண்டாக்குது, மனுஷனை உண்டாக்கிக்கிறது. அப்போ தேவன் சொல்றாரு, இதற்கும் எனக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்லை. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இப்போ உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்னா கிறிஸ்தவர்களுக்கு நல்லா தெரியும், சுரூப வழிபாடு நமக்கு இல்ல. உலகத்துல பாரம்பரியமா செய்யற வழிபாடுகளும் நமக்கு கிடையாது. நம் வேதத்தை தவிர மற்ற ஒரு கட்டு கதைகளும் பொய்யான உபதேசங்களும் நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்ற வரும்போது பண்டிகைகளை ஆசாரிக்கும்படி மனிதன் கை கொள்றான். ஏன் இத தேவன் எந்த இடத்துலயும் சொல்லல, புதிய ஏற்பாடுல நமக்கு ஏன் கிறிஸ்துவோடைய பிறப்பை பத்தி, அவருடைய நாளை பத்தி, அவரை அந்த நாள்ல கொண்டாடணும்னு ஏன் தேவன் சொல்லல? பெரிய கேள்விக்குறி. ஏன்னா உலகத்தின் ரட்சகர், அவரை நம்ம மீட்க வந்தாருன்னு சந்தோஷமான நாள்னு நம்ம கொண்டாடலாமே. ஏன்னா அவரு இத்தனை உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை செய்து பரலோகத்தில் கொண்டு போகும்படிதானே தேவன் அவர் அனுப்புறாரு. அதை நம்ம உற்சாகமா கொண்டாடுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி தேவனிடத்துல நம்ம வைப்போமானா, தேவன் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இப்ப வாசிச்சீங்களா, மத்தேயு அதிகாரம் 15வது வசனம் 9வது 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 15:9 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, என்ன சொல்ல வர்றாரு? மனுஷனுடைய கற்பனை இது. அவன் என்ன பண்றான், நம்ம இருதயத்துல விதிக்க வைக்கிறான். எப்படி? அவனுடைய உபதேசம். இன்னைக்கு சுருவ வழிபாடு பண்ற ஒரு சபையில இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைன்றது கொண்டாடுறாங்க. சுருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்ற ஒரு சபையில என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகைய கொண்டாடுறாங்க. சுருவ வழிபாடு ஏற்றுக்கொள்றதுல, ஆனா அந்த கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகைய கொண்டாடுறாங்க. இதை நம்ம ஏன் தியானிக்கிறோம்னா, நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா நம்மளுடைய பதில் என்ன? இப்ப அவரு கேட்பாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் நீ கை கொள்ள வேண்டும் தான் அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த பண்டிகையை இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டாரா அப்படின்னு நம்ம வேதத்துல தியானிக்கும் போது என்ன சொல்றாங்க? வீணான எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார். எப்படி? 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஆராதிக்கணும், ஆனா அவர் சொன்ன கட்டளைகளை பின்பற்றணும். சொல்லாத கட்டளைகளையும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஜனங்க பின்பற்றும்படி வந்துட்டாங்க. ஏன்னா பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 10ஆம் அதிகாரம், லேவியர் ஆகமம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். என்ன சொல்றாரு? கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை. இப்ப என்ன பண்றாங்கன்னா,
அந்த கூடாரத்துல, ஆசாரிப்பு இருக்கிற கூடாரத்துல தான் அக்கினி எடுத்து பலிபீடத்துல வைக்கணும்ன்றது தேவனுடைய சட்டம். இவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் நம்ம நெருப்பு போடணுமே, எரிய வைக்கணுமேன்னு இங்க என்ன பண்றாங்க, போற வழியில அக்கினி எரிஞ்சுன்னு இருக்கு, நெருப்பு கண்கள் இருக்காங்க, அதை எடுத்துன்னு வராங்க கூடாரத்துக்கு. அப்போதான் அங்க நடக்குது. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமான காரியம் என்ன பண்ணிட்டாங்க. ஒரு வெளியத்துல இருந்து அக்கினி எடுத்துட்டு வந்து டைம் ஆயிடுது, நம்ம அங்க போய் அந்த நேரத்துக்கு போடணுமேனு அக்கினி எரிஞ்சுன்னு இருக்கு, வெளியத்துல இருந்து போகும்போது கொஞ்சம் கெடிச்சிருக்கு, எடுத்துட்டு போய் அந்த பலிபீடத்து மேல வச்சாங்க. அப்ப தேவனுடைய கோபம் எப்படி இருக்குது பாருங்க, இவ்வளோ ஒரு பயங்கரமான கோபம். அந்த அக்கினி வந்து அவங்க என்ன பண்ணிட்டீங்களா, அழித்து போட்டது. பாருங்க என்ன சொல்றாங்க, அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டவர்களை பட்சித்தது. கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இப்ப எங்க அவங்க சாவறாங்க, இவங்களும் கர்த்தருடைய சந்நிதியில தான் இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவின் சபையில இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க, நித்திய ஜீவனுக்கு போற பாதையை தெரிந்து கொள்றாங்க. ஆனா கட்டளையிடாத, கர்த்தர் கட்டளையிடாத ஒரு பண்டிகைகளை நாம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானோமானால் நம்ம நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது எப்படி பிரவேசிக்க முடியும்? அந்த தேவன் கட்டளையிடாதது. அப்ப அங்க என்ன ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பேசுற பேச்சே நியாய தீர்ப்பு நாள் என்ன பண்ணுமா, கணக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம செய்கின்ற செய்கைகள் எப்படி இருக்குது? கிறிஸ்துமஸ் என்ற ஒரு நாளை யார் உருவாக்குனது? கிறிஸ்துமஸ் என்ற என்ன அர்த்தம் என்ன? கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை எந்த வருஷத்துல உண்டானது? அது யாரால கொண்டு வரப்பட்டது? அதோடைய வரலாறு என்னன்னு நம்ம இப்ப போக வேண்டாம். ஏன்னா அது நம்மளுக்கு ஆன்லைன்ல நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். ஏன்னா 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்னு கொண்டாடணும்னு வேதத்துல எங்கேயும் நமக்கு சொல்லல. இல்ல பிதாவானவர் நீங்க இயேசு கிறிஸ்து பிறந்தத கொண்டாடுங்கன்னு எப்போதும் சொல்லல. அப்போஸ்தலர்கள் இதை கை கொள்ளல, பவுலடியார் இதை கை கொள்ளல, சீஷர்கள் இதை கை கொள்ளல. கிறிஸ்துவின் சபையார், உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவின் சபையார் ஏன் இதை கை கொள்றாங்க? ஏன்னா அப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்தான் தெரியும். கர்த்தர் கட்டளை இல்லாத அந்நிய பண்டிகையை நாம் சபையில சேர்த்து தேவனை தொழுது கொள்ளுவோமானால் நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பிப்பது எப்படி? அதான் அந்த டீ வியாபாரம் பண்றவங்க, நான் ஒரு உதாரணமா சொல்றேன். அவன் உலகத்தின் வழிபாடுகளை விட்டு இருக்கும் போது, தேவனுடைய சத்தியத்துல நிலைத்து இருக்கும் போது அவன் வாழ்க்கை நன்றாக இருந்தது. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் சபையில இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க? பண்டிகை என்ற ஒரு நாள்ல சந்தோஷமா கொண்டாடிட்டு மற்ற நாளெல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, மற்ற நாளெல்லாம் துன்பம் இல்லாத இருக்கிறாங்க, மற்ற நாளெல்லாம் பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்க. அதே பிரச்சனை தான்
அதே துன்பம் தான், அதே கஷ்டம் தான். ஏன்? தேவன் சொல்லாத சட்டங்களை கை கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக அங்க நம்ம என்ன பண்ணுவாங்க? தண்டிப்பார். அவர் அன்பு சேர்த்த மிகப்பெரியவர். தன்னுடைய குமாரனை கொடுத்து அவர் தன்னுடைய குமாரனின் சரீரத்தையும் மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கொடுத்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். அவ்வளவு பெரிய அன்பு. ஆனா தவறு செய்யும் போது நம்மள எப்படி பண்றாங்க? தண்டிக்கிறதுல மிக கோபமா இருக்கு. அதுதான் பாருங்க, அந்த அந்நிய அக்னியை எடுத்து வந்ததுனால அந்த அக்னி மூலியமாகவே அவங்களுக்கு அடித்தார், அவங்க இறந்தாங்க. இன்னைக்கு நாம செய்யற பாவத்தின் நிமித்தம் நம்மள நிச்சயமா அடிப்பார். அப்ப பாருங்க நாங்க என்ன சொல்றாருன்னு இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல அவர்கள் நாகானின் களம் இறங்குகிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். என்ன நடக்குதுன்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் தான். தேவனுடைய பெட்டி அவர் 2 கோடு கொடுத்திருப்பாங்க. அதுல தோல் மேல வச்சுதான் தூக்கின்னு வரணும். லேவியர் குடும்பத்தாருக்கு சொன்ன சட்டம். தாவீது என்ன பண்றாரு? புது ரதமான மாட்டு வண்டியின் மேல் வைத்து அதை எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல அது கொஞ்சம் பள்ளம் மேடா இருக்குது. அந்த பெட்டியை எடுத்துட்டு வரும்போது அது கீழே விழுற மாதிரி போகுது. அந்த ஊசான்றவர் என்ன பண்றாரு? ஐயோ கீழே விழுந்துருமே, தேவனுடைய பெட்டியாச்சு அப்படின்னு போய் அதை என்ன பண்ணாரு? பிடிச்சாரு. என்ன பெரிய பாவம்! பெரிய பாவம் ஒன்றும் செய்யல அவரு. சும்மா அது கீழே விழுந்துடக்கூடாது, தேவனுடைய பெட்டி அதை பிடிக்க போறாரு. ஏன் தேவனுக்கு கோபம் வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. நாம இப்படியாப்பட்ட காரியங்களை செய்யும் போது தேவனுக்கு கோபம் உண்டா? நாம என்ன ஆகும்? ஏன்னா அவர் அது பிடிச்சாரு. பெட்டி இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தால் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. என்ன வந்துச்சா? முதல் ஊசாவின் கோபம் உண்டது. கோபம் வரும் அவருக்கு. கோபம் வந்தா அடிக்கிற அடி நம்ம தாங்கவே முடியாது. ஏன் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி வளர்ச்சி அடையாமலே இருக்கிறோம்? ஏன்னா எத்தனையோ உலகத்தார் பாருங்க, பணத்தினாலும் பொருளினாலும் எல்லாவற்றிலும் மேல போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் அதற்காகவே இந்த பூமியில நம்ம அனுப்பிச்சாரு. முதல் தேவன் ஆதாமியாவால் ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றையும் கொடுத்தாரு. நீங்க இத எடுத்து பழகி பெருகுங்கன்றாரு. ஏன்னா எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார், மனுஷனுக்கு படிச்சு வச்சு இருக்கிறார். ஏன் நமக்கு அது தடையா இருக்குது? ஏன்னா நமக்கு தெரிஞ்சும் சில பாவங்களை, சிறு பாவம் தானே செய்யும் போது தேவனுடைய கோபம் நம்ம மேல நிச்சயமா வரும். அப்ப நமக்கு என்ன படும்? பிரச்சனைகள் வரும்போது நான் யோசிக்கிறது என்ன? நான் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறேனே, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேனே, தேவனுடைய சத்தியத்துல நிலைத்து இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் என் மனைவியோட பிரச்சனை? ஏன் என் பிள்ளைகளோட பிரச்சனை? ஏன் என் கணவருடைய பிரச்சனை? ஏன் என் குடும்பத்தை என்னை நேசிக்க மாட்டேன்? ஏன் இந்த உலகத்தார் என்னை வெறுக்கிறாங்க? ஏன் கேள்வி வரும்போது
நான் ஏதோ ஒரு ரீதியில் தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிற, அவருடைய சட்டத்தை மீறி நடக்கிற, அவர் என் மேல் கோபம் கொண்டு இருக்கிறார். அந்த பெட்டியை பிடிச்சது தப்பே இல்லை, நாம இருந்தாலும் அதான் செஞ்சிருப்போம். ஆனா தேவன் சொன்ன கட்டளையை தான் அவங்க செய்யணும். சாரி, அந்த கோலை 4 பேரு தோல் மேல வச்சுதான் எடுத்துட்டு போகணும். அதுதான் தேவனுடைய சட்டம். நம்ம இஷ்டத்துக்கு தேவனை கொண்டாடுறோன்னு, தேவனை வழிபடுறோம், பிறப்பை கொண்டாடுறோன்னு இப்படியாக நாம செஞ்சா அது தேவனுக்கு ஒரு காலம் பிரியமா இருக்கு. ஏன் இத சொல்றேன்னா, நாளைக்கு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வரும்போது எப்படியாப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் தெரியுங்களா? நான் எல்லாத்தையும் செஞ்சேன், சந்தோஷமா இருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு முதல் சின்ன விஷயத்துல நான் தவறு செஞ்சிருந்தாலும் அந்த இடத்தை நான் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், அநேகர் உலகத்தில் இருக்கிற அநேகர் கிறிஸ்துமஸ் எப்ப கொண்டாடுறாங்க தெரியுங்களா? நீங்க ரஷ்யால எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஜனவரி 7ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க, 25 கொண்டாட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்கள் வச்சிருக்காங்க. சரி, இயேசு கிறிஸ்து குளிர்காலத்துலதான் பிறந்தாருன்னு வச்சுக்குவாங்க, இங்க குளிர்காலம் தான் இருக்கு. இப்போ ஈராக்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, வெறும் வெயில் தான், வெறும் மணல் தான், ஒட்டகம் தான், அங்க குளிர்காலம் இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வெயில் காலத்துல பிறந்தாருன்னு கொண்டாட முடியுமா? இது மனுஷனுடைய கட்டு கதைகளில் ஒன்றுதான், பிசாசின் ஒரு சூழ்நிலை. அவன் என்ன பண்றாங்க, இப்போ கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகைனா அவர் பிறந்தது எங்க, ஒரு மாட்டு தொழுவு, அதுவும் கிடைக்காம அந்த மாட்டு தொழுவு கிடைச்சது எடுத்துட்டு போய் அந்த மாட்டு தொழுவத்துல அந்த சாணி வாசனையும் அந்த ஆடுகளும் அந்த கழுதையும், அந்த மாட்டு தொழுவு எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, வில்லேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அங்க ஒரு லைட்டும் இருக்காது, இருட்டா இருக்கும், ஏதோ வெளுக்கு மாட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே கொண்டாடுறாங்க, பெரிய பெரிய லைட்டு, பால் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, அந்த பாலம் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மாட்டு கொட்டாயின்ற ஒரு இதுல போட்டுட்டு அப்புறமா அங்க சுரூபத்துல வச்சு இன்னைக்கு வழிபடுறத பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கல, அவர் பிறந்ததே நம்மளுடைய பாவத்துக்காக, அவர் தன்னுடைய ஜீவனோட தான் பிறந்தார். அப்ப இன்னைக்கு செய்யற காரியங்கள் என்ன, கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்க வந்ததுன்னு தெரியல, அந்த ட்ரீயை கொண்டாந்து வச்சு அதுக்கு ஒரு அலங்காரம், கிறிஸ்துமஸ் தாத்தா எங்க வந்தாருன்னு தெரியல. இது வரலாறுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. அப்ப இன்னைக்கு பண்டிகை என்ற பண்ற ஒரு பாவத்தின் செயல்கள் என்ன எப்படியா இருக்குங்க, வெறும் ஒரு டான்ஸ், குடி, விபச்சாரம். அநேக பெரிய பெரிய இடத்துல போய் பாருங்க, கிளப்ல ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டம். அவங்க வாழ்க்கையே ஒரு பாவத்தின் வாழ்க்கையில தான் போயிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறப்ப அந்த நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும் இல்ல, தினம் தினம் நம்ம சந்தோஷமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பிறந்தாரு, ஏன் அந்த நாள் அந்த நாளிகையை மறிச்சாருன்னு பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணமா சொல்றாங்க. நம்ம பார்ப்போங்க, யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த பண்டிகையை குறித்து தேவன் கொடுக்கிற ஒரு சட்டங்கள் பாருங்க. வருஷத்திலே 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசாரிப்பாயாக. என்ன சொல்ற தேவன், 3 தரம் பண்டிகை, 3 பண்டிகை கொடுக்கிறார். நீங்க எனக்கு என்ன பண்ணணும், பண்டிகையை செய்யணும். இது யார் கொடுக்கிற சட்டம், பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். சொல்லி இருக்கிறாரப்பா பண்டிகை செய்யலாம், சந்தோஷமா செய்யல. பழைய ஏற்பாட்டையே செய்யும் போது இயேசு கிறிஸ்து பிறப்பை நான் செய்யக்கூடாதா அப்படின்னும் போது தேவன் அந்த பண்டிகையை கொடுக்கும் போது ஒரு விஷயத்தை அங்க ஆட் பண்றாரு பாருங்க. லேவியர் ஆகமம்
23வது அதிகாரம் 4வது வசனம். இப்ப இந்த பண்டிகை பத்தி லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. என்ன சொல்றாங்க? நீங்க பண்டிகைய சொல்லணும். யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. இப்ப அந்த காலத்தையும் அவர் என்ன பண்றாங்க? மென்ஷன் பண்ற. இந்த காலத்துல தான் நீ என்ன பண்ணும்? பண்டிகைய செய்யணும். இத நீ சொல்லு. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் சொல்லு சொல்லுன்ற. நீங்க இத செய்யணும், இந்த பண்டிகை எனக்காக செய்யணும் அப்படின்னு அடுத்த ஒரு லிஸ்ட் பாருங்க. முதலாம் மாதம் அந்த மாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி. என்ன சொல்றாங்க? 14ஆம் தேதி டேட் கொடுக்கிறாரு. டேட் கொடுத்து அந்தி நேரமாகிற வேளையிலே டைமா கொடுக்கிறாரு. 3 விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. முதலாம் மாசத்தை கொடுக்கிறாரு. 14ஆம் தேதி சாயங்கால நேரம் வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாத 15ஆம் தேதியிலே, அடுத்தது 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையாய் இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை செய்ய வேண்டும். இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு டேட்டும் கொடுக்கிறாரு, மாசத்தையும் கொடுக்கிறாரு, நேரத்தையும் கொடுக்கிறாரு. தேவன் சொன்ன சட்டம் இது. அவர் பண்டிகையை செய்யினா அவர் எப்படிதான் கொடுப்பாரு? என்னங்க? மாதம் கொடுப்பாரு, நாள் கொடுப்பாரு, அந்த நேரம் கொடுப்பாரு. இத நீங்க செய்யுங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாடுல கொடுத்திருக்கிறார்களா? யாருன்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாடுல 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அது ஆசாரிங்க அப்படின்னு தேவன் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களா? கிடையாது. இப்ப இங்க அந்த எல்லா ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வர தேவன். அப்ப எடுத்துட்டு வந்து இதை என்ன பண்றாங்க? அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்ன எங்களுக்கு ஒரு பண்டிகை, தேவன் பண்டிகையை கொடுத்துக்கிறாரு. வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். என்ன சொல்றாருங்க? நமக்கு தெளிவா சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமோ சமாதானமோ அவருடைய கிருபையும் நித்திய ஜீவனும் வேணும்னா உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் அப்படின்னு என்ன சொல்றாங்க? உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படின்னா நீங்க நினைச்சீங்க என்னப்பா என் அன்பு மனைவி அன்பு கூறக்கூடாதா, என் பிள்ளைகளை அன்பு கூறக்கூடாது? அதை சொல்லல. தேவன் கட்டளை இடாத சட்டங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறாதுங்க. ஏன் ரோமர்ல சொல்றாரு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னா அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவின் சபையார் என்ன பண்றாங்க? உங்களை அன்பு செய்வாங்க, வாழ்த்துவாங்க. அப்போ அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தை அன்பு கூர்ந்தால் அவனிடத்தின் பிதாவின் அன்பு இல்லை. இன்னும் தெளிவா சொல்றாரு பாருங்க. உலகத்துல இருக்கிற நீங்க வழிபாடுகளுக்கு அன்பு கூர்ந்தீங்கன்னா பிதாவினுடைய அன்பு ஆசீர்வாதம் பரிசுத்த வல்லமையும் உங்களிடத்தில் இல்லை, அவனிடத்தில் இல்லை. அப்ப எவ்வளவு தெளிவா சொன்ன வசனங்களை நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது, சாதாரணமா நினைக்கிறோம். தேவன் சொல்லாத கட்டளைகள் ஏன் அதை தெளிவா ஒரு போதனையா கொடுக்கிறார். வெளிப்படுத்தல சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசனத்தை வாசிக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க? வாசிக்கணும், முதல் வாசிக்கணும். அதுல இருக்குதா?
நம்ம செய்யற ஒவ்வொரு வழிபாடும் அதுல இருக்குதா? அதுதான் சொல்றார், வாசிக்கணும், கேட்கிறவர்களும். இதை கேட்கணும். சரி, வாசிக்க தெரியலன்னா ஒரு கிறிஸ்துவின் சபையார் சொல்றதை கேட்கணும், கைக்கொள்ளும். இது என்ன பண்ணுங்க? கைக்கொள்ளும், சட்டமா கைக்கொள்ளணுமா? அவன் தான் என்னங்களா? வாக்கியவான். காலம் சமீபமா இருக்கு, நம்ம கேட்கறது இல்ல. இது ஒரு சட்டம்ன்றது நம்ம அதை கீழ்படுத்துறதே இல்லை, அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. சரி, தேவன் அவங்களுக்கு பண்டிகை கொடுத்தார், அவ்வளவு நல்ல ஒரு சந்தோஷமான பண்டிகை நேரம் காலம் கொடுத்த தேவன் என்ன பண்றாருங்க? கடைசியில இன்னைக்கு செய்யற பாவங்களை தான். ஏன்னா தேவன் பேரை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி அநேக செய்யற பாவங்களை அந்த நாள்ல செஞ்சிருந்தாங்க. பாருங்க, தேவனுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம். வாசிங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசாரிப்பு நாட்களில் எனக்கு பிரியம் இல்லை. என்ன சொல்றாருங்க? வாசிங்க, அது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். தேவன் கொடுத்தார், அவர் சட்டத்தின்படி கொடுத்தார். இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பண்டிகைகளை தனக்கு இஷ்டமான ஒரு செயல்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் உலகத்தின் பாவ செயல்கள். பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் நீங்க செய்யற ஆசாரிப்பு, நீங்க செய்யற எல்லா வழிபாடுகளோட எனக்கு பிரியம் இல்லை. எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம செய்யற பண்டிகையில தேவன் இஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை மனுஷனால் உண்டாக்கப்பட்டது, ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகை மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. அப்ப இப்படியாப்பட்ட பண்டிகைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவன் எங்கேயும் சொல்லல நீங்க இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தழுந்ததை பண்டிகையா கொண்டாடுங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல அவர் பிறந்த நாள பண்டிகையா கொண்டாடுங்க. அப்ப சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அவர் பகைத்து வெறுக்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்றது பாருங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகையையும் என் ஆத்மா வெறுக்கிறது. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். தேவன் கொடுத்ததுதான், தேவன் எல்லாவற்றும் கொடுத்ததுதான். ஆனா அதை எடுத்துக்கொண்டு அவங்க பாவம் செய்யும் போது யாருடைய ஆத்மா இங்க வெறுக்குது? தேவனுடைய ஆத்மா. பாருங்க, சுமந்து இளைத்து போனேன். அதை நான் சுமந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுப்பா. இப்ப பண்டிகை செய்யன்றாரா செய்யாதுன்றார்? வெறுக்கிறார். அப்போ நம்ம அந்த பண்டிகையை செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்குமா இல்ல பிரியமா இருக்கா? ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வருஷந்தோறும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுடுவோம். ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறோமா? ஏன்னா நமக்கு தெரியாமலே, நமக்கு தெரிஞ்சும் தேவனுடைய சட்டத்தை மீறி செய்யும். அப்ப தேவனுடைய ஆத்மா நம்மள என்ன பண்ணுது? நம்மள வெறுக்கிறாரு, தேவையில்லைன்ற. இப்ப உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்? உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவின் சபையார் இந்த சத்தியத்தை கேட்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இப்படியாப்பட்ட பாவங்களை செஞ்சு தன்னுடைய குடும்ப நிம்மதிகளை இழந்து, தன்னுடைய பிள்ளையின் ஒரு அன்பை இழந்து, தன்னுடைய மனைவியின் அன்பை இழந்து எத்தனையோ பேர் பாவம் செய்யறாங்க. அந்த ராத்திரியில தான், அந்த 12 மணிக்கு தான் பாவமே உண்டாகுது. பெரிய பாட்டில் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்குவாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்க, அங்க போவாங்க. தாய் தகப்ப என்ன பண்ணுவாங்க? தேவன் கட்டளையிட்டா இல்லாதபடி ஒரு கட்டளைய அவங்களா உருவாக்கிக்குவாங்க. அப்போ தேவன் எப்படி பிரியமா இருப்பார்? தேவன் எப்படி அன்பு கூறுவார்? தேவன் எப்படி நம்ம மேல இரக்கம் வருவார்?
அவைகளை சொல்றாரு, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா பாபோல் கோபுரத்தை கட்டும் போது தேவன் சொல்லல, அவங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனா அவருக்கு மனசு வருத்தம் ஆயிடுச்சு. அதுதான் என்ன பண்றாங்க, அந்த அவங்க போகக்கூடாதுன்னு அதை தடை பண்றாரு. அப்ப இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு வேதத்துல நமக்கு சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமே, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பண்டிகைகளை வெறுக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு பண்டிகை இருக்கு. வாரத்தின் முதல் நாள் பரிசுத்த ஆவியோடு, பரிசுத்த வார்த்தைகளோடு, பரிசுத்த சகோதர சகோதரிகளோடு சபை கூடி வந்து தேவனை ஆராதிக்கிறது தான் நமக்கு பண்டிகை இருக்கு. நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பார்ப்போம். இது உண்மைங்க, இது சத்தியம். ஒரு சின்ன மாடு மிரண்டதுக்கு அதை பெடிக்க போன அந்த ஊசாக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. ஆனா நம்ம வேதத்துல கொடுக்கப்படாத ஒரு சட்டத்தை செஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. இது அனைவருக்கும் சொல்லணும், ஒரு கிறிஸ்துவின் சபையார் சொல்ல வேண்டிய கடமை. நான் நிறுத்திட்டு எப்ப கிறிஸ்துவின் சபைக்குள்ள வந்தனோ அப்பவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு எந்த ஒரு சுருப வழிபாடும் செய்யல, எந்த ஒரு பண்டிகையும் செய்யல, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நான் போல. ஏன் இன்னைக்கு தேவன் என்னை வெறுக்கக்கூடாதா? ஏன் என்ன மேல தூக்கி வச்சிருக்கிறார்? ஏன் என்னை வந்து தேவனுடைய வார்த்தையை தெரிவிக்கும்படி நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார்? அவருக்கு கோபம் உண்டா என்னை தள்ளி இருக்கணும். ஊசாவை எப்படி அடிச்சாரு, என்ன அடிச்சு இருக்கணும். ஏன் அந்த மோசையின் அண்ணனாகி ஆரோன் பிள்ளைகளை எப்படி அந்த அக்னி பட்சித்தது அப்படி நம்மளை பட்சி, அப்ப நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார், நம்மளையும் மேலும் மேலும் உயர்த்துறாரு. பாருங்க, நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம ஒண்ணி பார்க்கறது இல்ல, உலகம் எங்கும் பார்க்குது. ஒருத்தர் ஜபிக்கும் போது, ஒருத்தர் வழி நடத்தும் போது, ஒருத்தர் உபதேசிக்கும் போது, ஒருத்தர் பாடல் பாடும் போது, ஒருத்தர் கர்த்தரின் பந்தி நடத்தும் போது உலகம் எங்கும் பார்க்குது. அநேகர் போன் பண்றாங்க. இப்ப எவ்வளவு இடத்துல போகுது. ஆனா நாம ஒரு கிறிஸ்துவின் சபையில ஒரு உதாரணமா இருக்கணும்னா இந்த உலகத்தின் வழிபாடுகளை விட்டு விலகி இருக்கணும். கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. அப்ப அந்த பண்டிகை நாம செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டத்துலதான் இருக்கும், துன்பத்துலதான் இருக்கும், வேதனையில தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாமலோ தேவனுக்கு முன்பாக பாவங்களை செஞ்சு அதுக்குதான் சொல்றாரு, பண்டிகைகளை நிறுத்திக்கிறாரு. கொடுக்கிறாரு, அது மாதம் கொடுக்கிறாரு, நாள் கொடுக்கிறாரு, நேரம் கொடுக்கிறாரு. அந்த கொடுத்த தேவனே அது வானாது வெறுக்கும் போது புதிய ஏற்பாடுல நமக்கு கொடுக்காத ஒரு சட்டத்தை நம்ம செஞ்சா தேவனுடைய அடி எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு கூட பார்க்க அவ்வளவு பலமா இருக்கும். அதனால உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்துவின் சபையார் அறிவிப்பது என்னவென்றால், இன்னைக்கு நாம செஞ்சுன்னு வந்த ஒரு காரியங்களை விட்டு இனி போல் வரப்போற நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தினந்தோறும் நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். வாரத்தின் முதல் நாள்ல சபைக்குரிய பண்டிகை நம்ம ஆசரிக்கணும். உலகத்தின் வழிபாடுகளை விட்டு விலகி இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வதிப்பார். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து வழி நடத்தும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உற்சாகமான தேவனுடைய செய்தி கொடுத்த சகோதரனுக்காக ஜோசப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தில் மூலியமா நீங்க வசனம் மூலியமா நம்ம கற்றுக்கொண்டோம். வசனம் பார்க்கறது உலகத்தின் இச்சை தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்க, வசனத்துல பார்க்க சொல்ல அந்த ஆணையின் பெட்டியை தொட சொல்ல அந்த மனுஷன் இறந்து போறான். பார்க்க சொல்ல நம்ம தேவனுடைய கட்டளை பெறுகிறதா நம்ம இந்த உலகத்துல வாழணும், இல்லாட்டி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன சொல்ற சகோதரிகளே, இந்த நேரத்துல தேவனுடைய பாடலை பாட 85வது பாடலை இதோ மனுஷர் மத்தியில்
பாடலாம். இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஆவரிக்கும் ஸ்தலமே தஞ்சனத்தரின் மத்தியிலா. தேவன் ஆவரிக்கும் ஸ்தலமே தஞ்சனத்தரின் மத்தியிலா. தேவன் காவலர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாவல்களின் நாகம் நிற்கும் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாக நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனான நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார். சேர்ந்திடவே சுவிசேஷத்தை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சுவிசேஷத்தை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இந்த நேரத்தில் வந்து பந்தியை நடத்தி கொடுக்கும்படி பிரிவின் பிரிதரோடு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரின் பந்திக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்தில் பாடுபட்டபடியே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல நமக்காக பட்ட பாடுகளை நாம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் மனுஷனுடைய இச்சைகளின்படி
பிழைக்காமல் தேவனுடைய சிந்தனைப்படி பிழைக்க கடுவான். பாவங்களை விட்டோடிந்திருப்பேன். இதுல என்ன சொல்றாரு என்றால், நாம எல்லாம் மாமிசத்திலே இருக்கும்படியே அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கு பெற வேண்டும். மனுஷனுடைய சிந்தத்திலே பாவம் செய்தபடி தேவனோட சித்தத்திலே பாவங்களை நம்ம எல்லாரும் விட வேண்டும். இப்போ நாம அப்பத்திற்காக ஜபிக்கும்படி வின்சென்ட் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த அருமையான உங்களுடைய வாரத்தின் முதலாவது நாள் நீங்கள் அப்பா பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதுக்காக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த அப்பத்தை இதோ உங்களுடைய நினைவு கூறும்படியாக நாங்கள் நினைவு கூறும்படியாக செய்ய கிருபை செய்யுங்க, தயவு காட்டுங்க. அதுக்காக நன்றி செலுத்தி இந்த அன்பர் வச்சல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ அப்பத்துக்காக ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். நான் உங்களுக்காக ஒப்புவித்தத கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்களும் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னோட சரீரமாகி இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இவை செய்யுங்கள் என்றார். அப்படியாகவே திராட்சை ரசத்துக்காக கடந்து செல்லும். திராட்சை ரசத்துக்காக ஜபிக்கும்படி சகோதரர் இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய யெகோவா என்னும் தேவாதி தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்களும் புசிக்கும்படியாய் அதை பானம் பண்ணும்படியாய் எனக்கும் எங்களுக்கு உதவி செய்தேன். நன்றி. இதை நாங்கள் பானம் பண்ணாவிட்டால், இதை புசிக்காவிட்டால் எங்கள் ஜீவன் இல்லை. கடைசி நாட்கள் எழுப்பாத தேவன் எங்களை எழுப்பும்படியாய் இப்படி ஒரு பந்தியை எனக்காய் எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்த கிருபைக்காய் நன்றி. ரசத்தை ஆசிர்வதியும், எங்களை ஆசிர்வதியும். துணிகரமாய் நாங்கள் நீட்டாதபடி வியாதிக்கோ மரணத்துக்கோ இப்படிப்பட்ட காரியம் விலக்கும்படியாய் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். திராட்சை ரசத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போது எல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியாக காணிக்கைக்குள்ளாக கடந்து சொல்லும். நாம் வசனமாகவும் அல்ல கட்டாயமாக தன் மனதை நியமித்தபடியே கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். இப்பொழுது காணிக்கைக்காக ஒரு ஜெபத்தை ஜெபிப்போம்.
மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ நீங்கள் இந்த கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிங்க. இதோ இது வேதத்தில் சொல்கிறது, தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்றால் இதை சபை வளர்ச்சிக்காக உதவ வேண்டும் என்று, இதை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று, இதை இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன் என்னோட பரலோகத்திற்கு பரமபிதாவே. ஆமென். தொடர்ந்து வழிநடத்தபடி ராஜா பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். பந்தி வழிநடத்த சொன்னதற்காக கிறிஸ்தவ சபை மூலியமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஜோசப் பிரதர் வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை நேரம் காலை 9 மணி தொடங்கி 10:30 வரை இருக்கிறது. அனைவரும் அந்த நேரத்துக்கு ஏற்ற கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிறைவான ஜெபத்தை நம்ம வழிநடத்தும்படி இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தேவன் மேல் வைத்துடுவோம். தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். வார்த்தை இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவாக்கிய யெகோவா என்னும் சங்கீர்த்தமுள்ள தேவாதி தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னையும் எங்களையும் தேவன் ரட்சித்து உம்முடைய சபையிலே எங்களை சேர்த்து உம்முடைய ராட்சியமாய், உம்முடைய மக்களாய், உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய பிரதிநிதிகளாய் என்னை எங்களை தேர்ந்தெடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் வழிபாடு, இந்த உலகத்தின் இச்சை, உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்துடைய பாரம்பரியங்களை எங்கள் கை கொள்ளாதபடி அதிலிருந்து எங்களை வேறுபிடித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதிலே நாங்கள் நுழைந்து போகாதபடி இந்த நாளிலே எங்களுக்கும் தேவனுடைய உபதேசத்திலே எங்களுக்கு கட்டளையிட்டு நீர் காண்பித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 1 பேதுரு 4:10 சொன்னபடி, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்கடவன், ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தன் பலத்தின்படி செய்கிறவன், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படும்படி செய்வதாக சொன்ன தேவன் உடைய மகிமைக்கென்று என்னை ஒப்புக்கொண்டார். கிறிஸ்துவின் சபையை தேவன் ஆதரித்து வழிநடத்தும். கிறிஸ்து வருகை மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் ஒழுங்கு கிருபமாய் எல்லா கலைகளும் உண்மையாய் உற்சாகமாய் நாங்கள் செயல்படும்படியாய் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆனாலும் தடைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களையும் தேவன் கொண்டு வந்து ஒரு சமூகத்தை சேர்க்கும்படியாக வேண்டுகிறோம். இன்று கிறிஸ்து வருவாரானால் எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய செயலெல்லாம் பரிதாபம் மாறாதபடி தேவனே நாங்கள் பயத்தோடு பக்தியோடு உடைய சித்தத்திலே நாங்கள் சேரும்படியாய் உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே.